Hi friends, வணக்கம். வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் 2 சூப்பரான டிஷ்ஷஸ் பார்க்க போகிறோம். ஆம்லா யூஸ் பண்ணி. எப்போவுமே நெல்லிக்காய் வந்து ரொம்ப நல்லது. ஆனால் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும். நிறைய பசங்கள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆம்லா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காயை வச்சு ஒரு சாதம் சிம்பிளாக பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுண்டா போதும். அதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சாதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கரிஞ்சிராமையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா படபடன்னு பொரிய ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏன்னா நிலக்கடலை சேர்க்க போகிறோம். ஸோ நான் பச்சை நிலக்கடலை சேர்க்குறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு இது சேர்த்துக்கலாம். ஸோ இந்த நிலக்கடலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பருப்பு நிலக்கடலை எல்லாமே கோல்டனாக ஃப்ரை ஆகணும். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா 1 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்க போகிறேன். நார்மலாக நெல்லிக்காங்கிறது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் அந்த புளிப்பு வந்து அடிப்படும். ஸோ நான் 2 பச்சை மிளகாயும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலையும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா துருவி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை உங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணும்னோ ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதையும் ஃப்ரை பண்ணிப்போம். இது எல்லாமே நல்லா வதங்கினதும் நெக்ஸ்ட்டு நெல்லிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 நெல்லிக்காயை ஒரு மாதிரி பெரிய சைஸில் இருந்த நெல்லிக்காயை நல்லா துருவிட்டுருக்கேன். சின்ன கிரேட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ ஃபைனாக கிரேட் பண்ணிங்கன்னா தான் பசங்களுக்கெலாம் வாயில் கடிப்பட்டால் புளிக்காது, எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் வதங்கினா போதும். நெல்லிக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். அதை தவிர கோல்டு காஃப்லேருந்துலாம் ப்ரிவெண்ட் பண்ணும். சில கேன்சர் செல்ஸை கூட இது தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் அசிடிக் தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அளவோடு எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்ல மருந்தாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டோன்னா வாய் புண்ணு வயிற்று புண்ணு எல்லாம் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி இந்த கலர் சேஞ்ச் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ்லேயே வதங்கிடும் டக்குன்னு. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதில் அரௌண்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரைஸில் பார்த்திங்கன்னா இஞ்சி மஞ்சள் பொடி நெல்லிக்காய் அந்த மாதிரி ரொம்ப நல்ல தன்மை உள்ள நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க. ஸோ இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ரைஸு அரிசி வந்து 150 கிராம் எடுத்து நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். இந்த சாதத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காய் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால லைட்டாக ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் உடையாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உதிரியாக இருந்தால் தான் இந்த ரைஸ் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட யம்மியான சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் வடம் இல்லாட்டினா சிப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரன்ச்சியாக இருக்கிற சைட் டிஷ்ஷோட ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஆம்லாவை வச்சு ஒரு ரைத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். ஒரே ஒரு நெல்லிக்காயை நல்லா துருவி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிட்ருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பை தயிரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெல்லிக்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிக்கிட்டு இஞ்சியும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட சூப்பரான ரைத்தா ரெடி ஆகிடும். நீங்கள் இதில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இஞ்சியோட அளவை இன்னும் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். அதை தவிர ஒரு பச்சை மிளகாயும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் மேபி அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாயை. இதில் கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து கடைசியில் விட்டோன்னா
சவுத் இந்தியன் ரைத்தா மாதிரி இருக்கும். உங்களுக்கு நார்த் இந்தியன் டச் வேணும்னா சாட் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம், கடுகு கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா ஒரு நார்த் இந்தியன் ஃப்ளேவரில் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. ஸோ ஜஸ்ட் லைக் தட் இப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரைத்தா. லாஸ்ட்டாக சாப் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் சாதத்தோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே எம்மியாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நெல்லிக்காயை வச்சு 2 ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.